Welcome to my channel, my subscriber. Thank you. This video sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity, mobile based part-time job, perfect for student, homemakers and job seekers. Use your free time to earn no fixed hours. Just share and publish content. Simple talks, no selling or no referral. Have a Facebook, Instagram, YouTube channel already eligible. You earn daily income, instant payments. Send your qualification name 9994104160. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. பெரிய சாதனை செய்வதற்கு போதிய அவகாசமும் பயிற்சியும் முயற்சியும் தேவை. வாங்க பார்க்கலாம். பொறுமையே வெற்றி. வாழ்க்கையில் முன்னேற விரும்புபவர்கள் ஒரு அரிய வாழ்க்கை தத்துவமாகும். ஆமையைப் போல் மெதுவாக ஆனால் சீரான முன்னேற்றத்தை. இந்த அர்த்தமுள்ள வளர்ச்சியும் வெற்றியும் எப்போதும் வேகமாக வருவதில்லை. பொறுமை, விடாமுயற்சி மற்றும் நிலைத்தன்மையிலிருந்து வருகிறது என்பதை கற்பிக்கிறது. இந்து புராணங்கள், சீன மரபுகள், அமெரிக்க பூர்வீக கதைகள் போன்ற கலாச்சாரங்களில் ஆமை என்ற உயிரினம் நிலைத்தன்மை, ஞானம் மற்றும் சகிப்புத்தன்மையை குறிக்கிறது. அன்றாட வாழ்க்கையில் ஆமை மெதுவான நிலையான முன்னேற்றத்தையும் பொறுமையான செயல்முறையையும் நம்புதலையும், குறுகிய கால வெற்றிகளில் கவனம் செலுத்தாமல் நீண்ட கால வெற்றியில் கவனம் செலுத்துவதை குறிக்கிறது. அமைதி தேவைப்படும் போது, அபாய காலகட்டங்களின் போதும் ஆமை தனது ஓட்டுக்குள் தலையை இழுத்து கொள்வது போல வாழ்க்கையில் அமைதி தேவைப்படும் போது பின்வாங்குதல் போன்ற கோட்பாட்டை வலியுறுத்துகிறது. இந்த கோட்பாடு தனிப்பட்ட வளர்ச்சி, வேலை, உறவுகள் மற்றும் வாழ்க்கையில் பல்வேறு தருணங்களை கையாள்வதற்கு உதவுகிறது. பெரிய சாதனைகள் செய்வதற்கு போதிய கால அவகாசமும் முயற்சியும் பயிற்சியும் தேவை. இதை ஆமை காரியங்களில் முன்னேற்றம் உடனடியாக ஏற்படவில்லை என்றாலும் மனம் சோர்ந்து விடாமல் பொறுமையும் சகிப்புத்தன்மையோடு செயல்பட வேண்டும் என்று இது உணர்த்துகிறது. புதிய திறன்களை கற்றுக்கொள்வதற்காக இருந்தாலும் சரி, வலுவான உறவுகளை உருவாக்குவதாக இருந்தாலும் சரி, ஆழமான சகிப்புத்தன்மையும் பொறுமையும் வெற்றியை தேடித்தரும். ஆமை மெதுவாக நகர்வது போல ஒவ்வொரு நாளும் எடுத்து வைக்கும் சிறிய அடி கூட காலப்போக்கில் பெரிய பலன்களை தரும். நிலையான செயல்பாடு கூட்டு வளர்ச்சி என்று அழைக்கப்படுவதை உருவாக்குகிறது. சிறிய செயல்கள் மெதுவாக ஆனால் நிச்சயமாக குறிப்பிட்ட ஒன்றாக வளரும் என்பது குறிக்கிறது. ஆமை தனது வீட்டை சுமந்து கொண்டு செல்வது போல முக்கிய மதிப்புகளை இழக்காமல் மாற்றி அமைக்க கற்றுக் கொடுக்கிறது. நமது முயற்சிகளில் சவால்கள், சங்கடங்கள் நேரும்போது அதற்காக பீதி அடையவோ அல்லது விட்டு கொடுக்கவோ தேவையில்லை. அதற்கு பதிலாக அதை பற்றி சிந்தித்து தோல்விகளிலிருந்து மீண்டு வருவதை கற்றுக் கொடுக்கிறது. வேகமாக நடந்தோ ஓடியோ சோர்வடைவதற்கு பதிலாக ஆமை போல சமநிலை அணுகுமுறையை ஊக்குவிக்கிறது. நமது இலக்கை நோக்கி மெதுவாக முன்னேற வேண்டும். தேவைப்படும் போது சிந்திக்கவும் ஓய்வெடுக்கவும் நேரம் ஒதுக்க வேண்டும். கவனமாக சிந்தித்து காரியங்களை செய்யும் போது அது நிலையான முடிவுகளை தருகிறது. ஆமை தன் ஓட்டுக்குள் ஒளிந்து கொள்வது போல இடைவேளை எடுத்து அமைதியாக சிந்திக்கலாம். இது மன அமைதி, சிறந்த முடிவுகளை எடுக்க உதவுகிறது. வணிகமாக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட வளர்ச்சியாக இருந்தாலும் சரி, அல்லது பணத்தை சேமிப்பவராக இருந்தாலும் சரி, நிலைத்தன்மை என்பது மிக முக்கியம். நீண்ட காலம் நோக்கில் யோசித்து செயல்பட வேண்டும். குறுகிய கால வெகுமதிகளை துரத்துவதற்கு பதிலாக பெரிய இலக்குகளை நோக்கி வேலை செய்வதை குறிக்கிறது. மன அழுத்தம் மற்றும் விரைவான தீர்ப்புகள் நிறைந்த அவசர உலகில் அமைதியையும் வழங்குகிறது. நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.